சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பச்சரிசி 1 டம்ளர் எடுத்துருக்கேங்க. ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 2 தடவை அலசிடலாம். பாசிப்பருப்பை லேசாக வறுத்து சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாங்க. 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அரிசி 20 நிமிஷம் ஊற விட்டுடலாம். அரிசி பாசிப்பருப்புலாம் நல்லா ஊறி இருக்குங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேங்க. அரிசி ஊறின தண்ணியை 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நார்மல் வாட்டர் 2 டம்ளர் சேர்க்குறேங்க. மொத்தம் 4 டம்ளர் ஆகுது. இப்போ அடுப்பை வச்சுக்கலாங்க. தண்ணி கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாங்க. நம்மளுக்கு வேகிற வரைக்கும் இந்த பச்சரிசி அடிப்பிடிக்கும். அடிக்கடி கிண்டி விட்டுடலாம். சாதம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சாத பாலை நான் அரை டம்ளர் எடுத்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் வெல்லம் எடுத்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்மளுக்கு இந்த வெல்லம் உருக லேசாக தண்ணி விடுற மாதிரி இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாங்க. நம்ம எந்த ஒரு இனிப்பு பொருள் செஞ்சாலும் லேசாக உப்பு சேர்த்தோம்னா அதோட சுவையை கொஞ்சம் அதிகரிச்சே கொடுக்கும். 3 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்கேங்க. நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுத்துக்கலாங்க. நெய் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். முந்திரி ஒரு 15 எடுத்துருக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நான் கொஞ்சமாக கருப்பு திராட்சையும் பச்சை திராட்சையும் எடுத்துருக்கேங்க. இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சிங்க. நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க.